கைஸ் ஏன் சிவபெருமான் சுடுகாட்டில் உள்ள சாம்பலை அவர் உடம்பு முழுக்க பூசினார்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாகவே இந்த கதை சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க புரியும். ஒரு வாட்டி ஒரு சடலத்தை பாடை ரசம் முந்திக்கிட்டு சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து எல்லாருமே ராம் நாம் சத்தியம் அப்படிங்கிற பெயரை உச்சரிச்சுக்கிட்டே போனாங்க. சிவபெருமான் கைலாசத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சத்தம் கேட்டது. இது ராமரோட பெயராச்சு. இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அவரோட ஞான கண்ணால் பார்த்தாரு. சிவனோட தீவிர பக்தனான ராமரோட பெயரை கேட்டதுமே சிவனால் சும்மாவே இருக்க முடியல. உடனே ஒரு சாது வேஷத்தில் பூலோகத்துக்கு வந்து யாருக்குமே தெரியாத அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. சுடுகாட்டுக்கு வந்த உடனே அந்த சடலத்தை இறக்கி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த சத்தம் ராம்நாம் சத்தியம் அப்படியே நின்றுடுச்சு. சத்தம் நின்னதுமே சிவபெருமான் அதிர்ச்சியாகி ஏன்பா அமைதி ஆயிட்டீங்க, முன்னாடி மாதிரி சத்தமாக ராம்நாமம் சொல்லுங்கப்பான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆள் சிரிச்சுட்டு சடலத்தை கீரை இறக்கியாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு ராம்நாமம், வேலையை முடிஞ்சிச்சு, நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ சிவபெருமான் மட்டும் தனியாக அந்த சுடுகாட்டில் நின்று எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பாடியை பார்த்து கண்கலங்கி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இந்த சடலம் மட்டும் இங்கே இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். இந்த சடலத்தால் தான் என்னோட ராமநாமம் என்னோட காதில் கேட்டுச்சு. அப்போ இந்த உடல் முழுக்க எரிஞ்சு அதிலிருந்து உருவாகிற சாம்பல் எவ்வளோ புனிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாம்பலை அள்ளி அவர் உடம்பு முழுக்க பூசிக்கிட்டாரு. அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் சிவபெருமான் அந்த சாம்பலை அள்ளி பூசுகிற வேலையில் நிறுத்தவே இல்லை. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஓம் நம சிவாயன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.